ஹாய் ஹலோ கேண்டீஸ் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி ஹாப்பி அண்ட் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏதோ மாயம் செய்கிற ஜிம்மனோடைய 5th பார்க்க போகிறோம். ஸோ 5th பார்ட்டில் என்ன நான் சொல்லியிருந்திருப்பேன்னா, இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் திறத்தி விட்டுருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஜிம்மனுக்காக நீங்கள் ஒரு ஸ்விம்மிங் ஃபூலை நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. அந்த ஸ்விம்மிங் ஃபூலில் நீங்கள் அவரோட நீங்கள் சுற்றிருப்பீங்க. அது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ அதோட விட்டுருப்பேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நீங்களும் ஜெமினும் அந்த ஸ்விம்மிங் ஃபூலை விட்டு வெளில வந்திருப்பீங்க. வெளில வந்ததுக்கப்புறம் ஜெமின் அவரோட ரூமுக்கு போயிருந்திருப்பார். ஸோ நீங்கள் உங்கள் ரூமுக்கு போவே இல்லை, அவர் ரூமுக்கே போகிறீங்க. அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. என்ன இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்குறாரு. பாரு, ஒன்றும் இல்லை, நான் 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 போகிறேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் ரூமுக்கு போயிட்டு, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அவன் அவன் என்னை வந்து ஏமாற்றிட்டான். நான் இவ்வளோ நேரம் உட்காந்து அழுவணும். என் லவ்வர் வந்து இப்படி பண்ணிட்டான்னு நினச்சி நான் ஃபீல் பண்ணணும். ஆனால் அந்த ஃபீலிங் கொஞ்சம் கூட இல்லை. என் மனசையும் அவன்கிட்ட போகுது. என்னது இல்லை, நான் இதை சொல்லியே ஆகணும். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடைக்கடன் திருப்பியும் ஜிமினோட ரூமுக்கு போகிறீங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. அவரோட ஷோல்டர் அப்படியே பிடிச்சிட்டு, ஓய் என்னை பாரு, ஒன்று தான் பார்த்துட்ருக்கேன், சொல்லு. அப்படியே உங்கள் ஹேண்டை அவரோட ஷோல்டரில் இருக்கிறத பார்க்குறாரு. நான் என்ன பண்ணுறேன்னு உனக்கு தெரியும் அதானே? தெரிஞ்சோ தெரியாத மாதிரி ஏன் நடிக்கிற? இல்லை எனக்கு புரியல. என்ன தெரியும்? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஏய் பாருப்பா, நான் உன் மேலே அட்ராக்ட் ஆகிறது, இன்ட்ராக்ட் பண்ணுறது எல்லாம் ஒன்று புரியுது தானே? காரில் கூட நடந்ததும் உனக்கு தெரியும் தானே? முத்தம் கொடுத்ததெல்லாம் எப்படி தெரியாத மாதிரி, ஒன்றுமே தெரியாத மாதிரி ஏன் ப்ரிட்டன் பண்ணுறதா செஞ்சு சொல்லி. ஏன் உனக்கு எனக்கு பிடிக்கலன்னா மூஞ்சிக்கு நேரம் பிடிக்கலடின்னு சொல்லு. பிடிச்சிருக்குன்னு சொல்லு. அதை விட்டுட்டு ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இதுக்கான பதில் நீ எனக்கு தெரிஞ்சே ஆகணுமா? ஆமாம், கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். எனக்கு பைத்தியம் பிடிக்குது. ஏன்னா நீ சொல்கிற பதிலை வச்சு தான் நான் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத டிசைடே பண்ணணும் இனிமே. ஓ, அப்போ எனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் நீ நவுந்துருவ? அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவருக்கு லைட்டாக ஸ்மெல் வருது. சரி, இப்போ நான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோயேன், என்ன பண்ணுவ? பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்கன்னா என்னை பிடிக்க வைக்கிறதுக்காக நான் ஏதாவது ட்ரை பண்ணுவேன். அப்போ பிடிச்சிருக்குன்னு சொன்னால் லவ் பண்ணுவேன் அப்படி நீங்கள் சொல்லிட்டு கொஞ்சம் வெக்கப்படுறீங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஸோ அதை சொன்னதுக்கப்புறம், அது தெரிஞ்சதுக்கப்புறம் நீ என்னை லவ் பண்ணலாமா, என்ன அப்பயும் என்னை லவ் பண்ணுறியா அப்படிங்கிறத சொல்லு. அதுக்கப்புறம் நான் உனக்கு காதலிக்கிறேனா இல்லையான்னு நான் சொல்கிறேன். சரி, அது எப்போ நீ சொல்லுவ? நாளான்னைக்கு. ஓஹோ, நாளான்னைக்கு சரியாயிடுமா? நாளான்னைக்கு நம்ம கடலுக்கு போகிறோம். நான் மர்மேடாக மாற மாட்டேன். நான் உன்னை மாற்றிடுவேன். நான் உன் கூட வரமாட்டேன். வந்து தான் ஆகணும். ஏன் நான் உன் கூட வரணும்? அதெல்லாம் இல்லை. அவன் கெட்டவனே எனக்கு புரிய வச்சுட்டா. அவன் என் லைஃப்பை விட்டு போயிட்டான். இதுக்கப்புறம் எனக்கு என்ன சம்மந்தம்? நீ தான் என்னை பற்றி என்ன எதுன்னு சொல்லவே இல்லை. என்னை லவ் பண்ணுறேன்னா சொல்லு, வரேன். அப்படி இல்லைன்னா வர முடியாது. எனக்கும் டிக்னிட்டின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கேயோ பார்க்குறீங்க. சரி, நீ வர வேண்டாம். என்ன நீ இப்படி சொல்லிட்ட? நான் வருவேன். இல்லை, நீ சொன்ன மாதிரி தான். உன்னை நான் எனக்காக யூஸ் பண்ணிக்கக்கூடாது தானே? நான் எதுக்கு வந்தேன்? உன்னை உன் லவ்வர்ட்டேருந்து காப்பாற்றிட்டேன். இனிமேல் உன்னை காப்பாற்ற உனக்கு தெரியும். நான் கிளம்புறேன். ஜிமின் சும்மா சொன்னேன்.
நீ இதுக்கெல்லாமா கோவப்படுவேன், நான் வரேன். என்னப்பா இதில் என்ன இருக்கு, நீ கடல் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ஜாலியாக வருவேன். ஆமாம், நீ என்னை அழைச்சிட்டு போகலனாலும் நான் தண்ணியில் குதிச்சிருவேன், உனக்கு தெரியும் எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது. உங்களை அப்படியே பார்க்குறாரு. இல்லை, எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியல, அது எப்படி நான் ஸ்டார்டிங்கில் கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்கிறேன், வேணான்னு சொன்னால் வல்கட்டாயமாக வர. நான் மட்டும் அப்படி கிடையாது, கேர்ள்ஸே பேசிக்காக அப்படி தான்ப்பா இருப்பாங்க. நம்ம போகிறோம் நாளானைக்கு, சரியா? நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு, ஏன்னா நீந்த போது தோல் பட்டெல்லாம் வலிக்கும். அதனால் நல்லா தூங்கு. சரியா, நானும் வரேன் அப்படி சொல்லி கொடுக்க நீங்கள் உங்கள் இடத்த விட்டு போயிட்டீங்க. நீந்துறது தான் என் வேலையே, எனக்கு தோள்பட்டை வலிக்குமா அப்படிங்கிற மாதிரி ஜிம்மன் யோசிச்சுட்ருக்காரு. ஸோ ஆஃப்டர் 2 days இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் அவரும் கடைகளுக்கு போகிறீங்க. உங்களோட இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஒர்க்கு எல்லாத்தையும் பார்க்குறதுக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட எல்லாருக்குமே ஷெடியூல்ஸ்லாம் கொடுத்துட்டு நான் வரத்துக்கு 1 மாதம் ஆகும் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் போகிறீங்க. இங்கே இருக்கிற ஜிம்முன்னு உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அவர் மட்டும் முன்னாடி போகிறாரு. ஆமாம், யாராவது பார்த்துட்டாங்களா குதிக்கும் போது? என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க கணக்கு நம்ம தெரியாத மாதிரி மாயம் போட்டுக்கலாம். வா, உன்னை கட்டிக்க போகிறேன், நான் ரொம்ப கொடுத்து வச்சவா தானே. அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. ஏன் இவ்வளோ மாயம் தெரியுது அவனுக்கு? ஆமாம், நான் கேட்குறேன், உனக்கே இவ்வளோ மந்திர தந்திரங்கள் தெரியுது, அப்போ உன்னோட அதிகமாக ஹையர் அஃபிஷியலுக்கெலாம் நிறைய தெரியுமா? நிறையவே தெரியும். அப்போது உங்கள் ஊரில் மன்னர் ஆட்சியா இல்லை கவர்மெண்ட் ஆட்சியா? கவர்மெண்ட்டுன்னா கவர்மெண்ட்னு சொல்கிறது, யாராவது தலைமை தாங்காமல் அது அதுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக பிரித்து கொடுக்கறது. ஆமாம், அதுதான். இல்லை, இங்கே மன்னர் தான் பண்ணுவாங்க, மன்னருக்கு தான் எல்லா உரிமையும். வா, நீ எனக்கு நோ சொல்லிட்டேனா, நான் மன்னருக்கு ரூட்டு போட ட்ரை பண்ணுவேன். இப்போ அவர் அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாரு, அந்த ஐஸ் ஒரு மாதிரி மாறுது. ஏன் என்னாச்சு, ஏன் இப்படி பார்க்குறேன் என்ன? நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, நீ நோ சொன்னால் தான் நாங்கள் போவேன், நீ எஸ் சொன்னா உன்கிட்ட தான் வந்துடுவேன். ஆமாப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அப்படியே ஜிம்னா ஒரு லைட்டாக ஒரு அடி அடிக்கிறீங்க, அப்படியே பொலிச்சுன்னு அடிக்கிறீங்க தடைக்கிட்ட. அந்த மனுஷன் வந்துட்டு இடம் போகலாமா? போகலாம், நான் ரெடி. இப்போ 2 பேரும் அப்படியே தண்ணியில் விழுந்தாச்சு. விழுந்த அடுத்த செகண்ட் கண்ணை ஓப்பன் பண்ணுறீங்க, உங்களுக்கு அப்படியே அந்த விங்ஸ் வந்திருக்கும். இப்போ ஜிம்மனும் நீங்களும் நீந்திக்கிட்டே போகிற மாதிரி இருக்குது. ஸோ போயிட்டுருக்காவே இப்போது அப்படியே அவங்களோட இடம் வந்த மாதிரி இருக்குது. நிறைய பேர் நீந்திட்டு போகிறாங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இன்றைக்கி உங்களோட டெயில் கலர் ரொம்பவே அழகாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஹேர் கலரிங் வேறு ஆகிட்டு ஒரு மாதிரி பிங்க் கலரில் இருக்குது உங்கள் ஹேர் கலரு. பார்க்கவே ரொம்ப 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 கார்ஜியஸாக இருக்கீங்க நீங்கள். அதே மாதிரி ஜிம்மனு உங்களை அப்படியே லைட்டாக அட்மையர் பண்ணுறாரு. ஸோ ஒரு வழியாக அவர் உங்களை ஒரு இடத்துல ஸ்டே பண்ணி வச்சுருந்தார்ல, ஸோ அதே இடத்துல ஸ்டே பண்ணி வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்டான வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் போகிறாரு. அப்படி என்ன வேலை? சாதாரண ஒருத்தவன் தானே, இன்னும் ராஜா மாதிரி போனோடனே எனக்கு வேலை இருக்குங்கிறான். அப்படி எங்கே தான் போகிறான் பார்க்கலாமா? ஆமாம், அவனுக்கே தெரியாமல் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் அப்படியே ஜிம்மனை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்க, ஆனால் ஜிம்மனுக்கே தெரியாமல். ஸோ அப்படியே அந்த வீட்டில் நீங்கள் பின்னாடி தான் போய் வந்திருப்பீங்க, ஏன்னா முன்னாடி 2 பேர் பாடி கார்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க. இப்போது ஜிம்மனுக்கு ஏதோ ஒன்று பின்னாடி வர மாதிரி இருக்குது. பின்னாடி திரும்பி பார்க்குறாரு, பார்த்தா எதுவுமே இல்லை. ஒரு வழியாக இப்போ அரண்மனைக்கு போயிருப்பார். இதுதானே அரண்மனை? இல்லைனா வந்து தப்பா இரு. என்னங்க அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கள கூப்பிடுறீங்க? ஏதாவது வேணுமா? என்ன பொருள் வேணும்? இல்லை, இந்த இந்த பில்டிங் என்னது புரியல. தோ இது என்னது அப்படி சொல்லிட்டு கை நீட்டிட்டு அதை கேட்குறீங்க. ஐயோ, கையை இறக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. பெடுக்கு நீங்கள் கையை இறக்கிட்டீங்க. அதுதான் மாளிகை, அரச மாளிகை. அரச மாளிகை? ஆமாம், அரசர் இருக்கிற இடம். ஓ, இங்கே யார் வேணால் போகலாமா? போகக்கூடாது.
யார் யாருக்கெல்லாம் உரிமை இருக்கோ அவங்க மட்டும்தான் போக முடியும். அப்போது எல்லாராலையும் போக முடியாது இந்த இடத்துக்கு, அப்படி தானே? ம், ஆமாம். ஓஹோ, சரி. ஏன்? இல்லை, என்னோட நண்பர் ஒருத்தர் இந்த இடத்துக்கு போனார், அதான் கேட்டேன். அப்போ அவங்க சாதாரணமான இருக்கிறவங்களா இருக்க மாட்டாங்க, அவங்களுக்குன்னு நிறைய பதவிகள் இருக்கும். சரி, நீங்கள் ஏதாவது வாங்குறீங்களா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, அவர் தட்டில் நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது. அதில் ஏதோ ஒன்று கப்பல் மோதுற மாதிரி இருக்குது. இது எவ்வளோ அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இது இவ்வளோ தான், இந்த முத்து 3 முத்து தான் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ காயினுக்கு பதிலாக அங்கே முத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க போல். முத்துக்கு ஜிம்மினோட ஆனால் அது ரொம்ப காஸ்ட்லின்னு சொன்னார். எப்படி வேறு? சரி, நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். இருங்க, உங்ககிட்ட முத்து இல்லையா? இருக்குது, ஆனால் அது அது எனக்கு ரொம்ப பிடிச்சவரோட முத்து, கொடுக்க மனசு இல்லை. நான் அதுக்கப்புறம் வாங்கிக்கிறேன். பரவாயில்ல, இருந்தாங்க, எனக்கு முத்து வேண்டாம். இல்லை, காசு கொடுக்காம நான் எப்படி வாங்க முடியும்? வேண்டாம், இருக்கட்டும். நான் இந்த இடத்துல தான் இந்த கடையை போட்டிருப்பேன். உங்களுக்கு எப்போ வருதோ அப்போ நீங்கள் எங்ககிட்ட முத்து கொடுத்தா போதும், சரிங்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு. இல்லை, காசு கொடுக்காம வாங்க எனக்கு ஒரு மாதிரி சங்கோஜமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே உங்களோட இடுப்பு கிட்டாக ஒரு பணம் நோட்டு இருக்கும். ஆக்சுவலாக இந்தியன் கரன்சி அது. 500ல் 2 நோட்டு வச்சுருக்கீங்க. ஸோ அதை அப்படியே அவர்கிட்ட நீட்டுறீங்க. அவர் அப்படியே அதை சுற்றி பார்க்குறாரு. என்னது இது அப்படின்னு. இது இப்போ இதை மட்டும் நான் சொன்னேன்னா என் மேலே சந்தேகம் வரும். இது நான் கொஞ்சம் தொலைவுக்கு போனேன், அங்கே ஒரு படகு இருந்துச்சு, ரொம்ப பாலடைஞ்ச படகு, அதில் இருந்து எடுத்தேன். நான் நினச்சி இது பணம்னு நினைக்கிறேன், வெளியில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓ, இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அதை பார்க்குறாரு. ஆமாம், நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு எனக்கு எப்போ முத்து கிடைக்குதோ நான் இதை உங்ககிட்டேருந்து வாங்கிக்கிட்டு நான் அந்த முத்தை உங்களுக்கு தந்துடுறேன். இல்லை, பரவாயில்ல, இதையே நான் வச்சுக்கிறேன். என்ன சொல்கிறீங்க, நிஜமாவா? வித்தியாசமாக இருக்குது. வித்தியாசமான பொருட்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இது எனக்குன்னே தந்துடுறீங்க. நீங்கள் முத்து கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. ரியலி? ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை இப்போ தான் நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த இடத்துக்கு நீங்கள் போக முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் ரிட்டன் பேக் நீங்கள் உங்கள் பழைய வீட்டுக்கு போயிட்டீங்க. ஆனால் அவர் ஏன் அந்த இடத்துக்கு போனார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போது ஒரு 2 மணி நேரம் கழிச்சு ஜிம்மன் இங்கே வருவார். நீங்கள் அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி இருந்துகிட்ருக்கீங்க. அந்த இடத்துல நீங்கள் அந்த ஒரு குட்டியோண்டு இது பட்டு மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிளான்ட் அப்படியே மூடிக்கும். ஸோ தட் நீங்கள் அந்த இடத்துல தூங்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஜிம்மன் பொறுமையாக வராரு. பார்த்தா அந்த பட்ஸ் அப்படியே அழகாக ஓப்பன் ஆகுது. ஸோ பார்த்தா க்யூட்டாக அழகாக நீங்கள் தூங்குறது தெரியுது அவருக்கு. நீங்கள் தூங்குறதே பார்த்துட்ருக்காரு. அவருக்கும் அந்த இடத்துல தூங்கணும்னு தோணுது. ஸோ அப்படியே பக்கத்தில் உங்கள் பக்கத்தில் அப்படியே படுத்துக்கிறாரு. அந்த பட்ஸ் அப்படியே அழகாக க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக தான் வெளிச்சம் இருக்குது. நீங்களும் அவரும் ஒரே பெட்டில் ஒன்றா தூங்குற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே பொறுமையாக ஜிம்மனை கட்டி பிடிக்கிறீங்க. அப்படியே அந்த கட்டி பிடிக்கிறதுல அவரோட செஸ்ஸில் அவரே அப்படியே சாயிற மாதிரி இருக்கும். அவருக்கு நீங்கள் தெரிஞ்சு கட்டி பிடிக்கிறீங்களா தெரியாமல் கட்டி பிடிக்கிறீங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அந்த மனுஷன் அப்படியே வாய் மூடிட்டுருக்காரு. நீங்கள் எதுக்கு அரண்மனைக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறக்கல, கட்டி பிடிச்சிக்கிட்டே கேட்குறீங்க. நான் போனதை பார்த்துட்டாலா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இங்கே ஜிம்மன் யோசிச்சுட்ருக்காரு. இப்போ பொறுமையாக அவர் அண்ணாந்து அவரோட ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு, எதுக்கு அரண்மனைக்குள்ளே போனேன்? இவ அரண்மனைக்குள்ளே வர வாய்ப்பே இல்லை. நான் அரசருங்கிறது இவருக்கு தெரியாது கண்டிப்பாக. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே யோசிக்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரோட சீக்ஸை பிடிச்சிட்டு, உண்மையை நான் கேட்கும் போதே சொல்லிவிடு, அதுக்கப்புறம் நானாக கண்டுபிடிச்சேன் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாகவே கேட்குறீங்க.
நான் உன்கிட்ட உண்மையாக சொல்கிறேன். ஆனால் இப்போ பழகுற மாதிரி என்கிட்ட எப்பயுமே பழகுவியா? இதை மட்டும் சொல்லு. அது நீ சொல்ல போகிறத பொறுத்து இருக்குது. என் மனசு கஷ்டப்படுற மாதிரி சொல்ல மாட்டேதானே? என்னோட பழைய லவ்வர் பண்ண மாதிரி பண்ண மாட்டேதானே? இல்லை, நான் உன்னை மட்டும்தான் நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ சொல்லு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. படுத்துட்டு அவரோட சீக்ஸை பிடிச்சிட்டு நீங்கள் அப்படியே கேட்டுட்ருக்கீங்க. நான் ஒரு அரசர் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே ஷாக்கிங்காக பார்க்கல, என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம்ல, அந்த மாதிரி பார்க்குறீங்க. ஆமாம், நான் தான் இந்த மர்மைட் கூட்டத்துக்கு அரசர். இதை உன்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் அரசர்னு சொன்னேன்னா என்னை விட்டு நீ விலைக்கு போயிடுவியோ, அப்படி இல்லைன்னா மரியாதை கொடுப்பியோன்னு நான் நினச்சேன். அதனால தான் நான் சொல்லலை. இதுதான் உன்கிட்ட மறைச்ச உண்மை. என்கிட்ட எப்பயும் போல் பழகுவதானே? சொல்லு. நீங்கள் அப்படியே அவரை கட்டி பிடிச்சிட்டு, என்னால் இதை நம்ப முடியல, நீ நிஜமாக அரசரா அப்படின்னு நீங்கள் கட்டி பிடிச்சி கேட்குறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு தலையை மட்டும் ஆட்டுறாரு. இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துலேருந்து ஏந்திரிக்க போகிறீங்க. அந்த பட்ஸ் அப்படியே ஓப்பன் ஆகுது. எங்கே போகிறா? ஒரு வேளை முடியாதுன்னு சொல்லிடுவாளா? தெரியலையே அப்படின்னு அவர் யோசிக்கிட்டே இருக்கவே, நீ எப்படி அரசராக இருக்க முடியும்? எனக்கு அது புரியலை. நீ 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 நார்மலாக இருக்கிற ஒரு பையன் தானே, நார்மல் மர்மைட் தானே. உனக்காக நான் நார்மலாக இருக்க ட்ரை பண்ணேன், ஆனால் நான் தான் அரசர். ஹே, என்னால் நம்ப முடியல, எப்படி நம்ப சொல்கிற? சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்கள் கையை பிடிச்சி கிராப் பண்ணிட்டு எழுதிட்டு போகிறாரு. அப்படியே 2 பேர் உங்கள் வீட்டுக்கு வாசலில் இருப்பாங்களே, நான் யார் அப்படின்னு கேட்குறாரு. இந்த வீட்டுக்கு முதலாளி, நான் உண்மையாக கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவங்க 2 பேரும் நிஜமாக உண்மையை சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி செய்களை கேட்குறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாரு. எங்களுடைய அரசர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க அப்படியே தலையை பவ் பண்ணிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே அவரே பார்க்குறீங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே ஹேண்டை பிடிச்சி கிராப் பண்ணிட்டு அப்படியே அந்த அரச மாளிகை கழிச்சிட்டு போகிறாரு. அந்த இடத்துல எல்லாருமே அவரை பவ் பண்ணிட்டுருக்காங்க. அதே மாதிரி அவர் கூட வரதால் உங்களுக்கும் சேர்த்து மரியாதை வருது. அவரை டைரெக்டாக அவரோட ரூமுக்கு தான் அவங்கள அழைச்சிட்டு போகிறாரு. இதுதான் என்னோட கிரீடம், அப்புறம் இது என்னோட வேல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காட்டுறாரு. வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாயை பறந்துட்டு அவர் தலைக்கு மேலே உள்ள கிரீடத்தை அப்படியே பார்க்குறீங்க. இப்போ தான் உன்னோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி அந்த கிரீடம் சூப்பராக இருக்குது. அப்போ உனக்கு எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா எனக்கும் இதேமாரி வருமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவருக்கு சிரிப்பு வேற வருது. இதே மாதிரி வராது, ஆனால் உனக்கும் அழகாக இருக்கும், இந்த மாதிரி வரும். ஆனால் இதே வராது. பரவாயில்ல, இதே மாதிரி முத்து வச்சு வருமா, நல்ல காசு போகுமா. அவர் அப்படியே உங்களை பார்த்து மறைக்கிறாரு. அதை உன்னால் விற்க முடியாது. ஏன் விற்க முடியாது? ராஜா ராணிக்கெலாம் பண கஷ்டம் வராதான் என்ன? அப்போ விற்க மாட்டாங்களா? யாரும் வாங்க மாட்டாங்க, அது அரச சொத்து. ஓ சொல்லு, இப்போயாவது என் மேலே நம்பிக்கை வருதா? நான் ஒரு அரசர். இப்போ கேட்குறேன், நான் உன்னை காதலிக்கிறேன், என்ன கல்யாணம் பண்ணிப்பியா? இப்படிலாம் கேட்கக்கூடாது. நீ தான் அரசனாச்ச, பணக்காரனாச்ச, ஒன்றுமே கையில் இல்லை, ஒரு ரோஸாவது கொடுக்கணுமா இல்லையா அப்படி சொல்லிட்டு கையை வச்சு லொட்டுன்னு அடிக்கிறீங்க அவரை. அவர் அப்படியே சிரிச்சுக்கிறாரு. நிஜமாக இப்போ இருக்கிற மாதிரி எப்பயுமே என்கிட்ட பழகுவதானே? மரியாதை கொடுப்பியா? மரியாதை வேணுமா? வேண்டாம். நிஜமா? அப்போ அந்த சபையில் இருக்கும்போது டே ஜிமின்னு கூப்பிடலாமா? அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு.
தெரியுதுல்ல உனக்கே மரியாதை கொடுக்கணும்னு உனக்கே தெரியுதுல்ல, கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்குறேன், ஓகேவா அப்படிங்கிறீங்க. அப்படிங்கிறாரு. அப்போ பெட்ரூமில் வேண்டாம், நிஜமாக வேண்டாம், நீ நான் இந்த சத்தியமாக எனக்கு வேண்டாம், இப்போ எப்படி திட்டுறியோ அதே மாதிரியே திட்டு. எவ்வளோ ஒரு கேவலமான ஆசை உடைய ஒரு மன்னனை பார்க்குறேன் சே அப்படிங்கிறீங்க. இரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நெஞ்சுக்கிட்ட ஒரு இது இருக்கும், முத்து இருக்கும், பேர்ல் இருக்கும். அது ஒரு மாதிரி ப்ளூ வித் பிங்கிஷாக இருக்குது. அது மேலே தான் நீங்கள் அடிக்கடி உங்கள் கண்ணு போகும். அதை அவர் நோட் பண்ணியிருப்பார். அதை வெடுக்குன்னு எடுத்து என்னை கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக நீல் டவுன் பண்ணிட்டு கேட்குறாரு. அது ரொம்ப அழகாக இருந்தது, அதையா பிடிச்சி பிடுங்குவ பண்ணி அப்படி சொல்லிட்டு நீங்கள் திட்டுறீங்க. உனக்கு இது பிடிக்கும் தானே, எனக்கு உன்னையே தான் பிடிக்கும், அப்போ உன்னே கொடுத்துறியா, உன் உடம்புல உள்ள எல்லா முத்தையும் சுரண்டி எடுத்துடுறேன் அப்படிங்கிறீங்க. வலிக்கும் அப்படிங்கிறாரு. க்யூட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போதும் மண்ணா எழுந்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த முத்தை அப்படியே வாங்கிக்கிறீங்க. அப்படியே உங்களை ஹக் பண்ணுறாரு. மாற மாட்டேதானே, நீ என்ன இவ்வளோ கொஷின் இதே தடவை கேட்டுட்ருக்கேன், என்ன மாறுவேன்னா என்ன, அதெல்லாம் மாற முடியாது, உனக்கு இவ்வளோதான் மரியாதை, உனக்கு ஆசை தான் போ. இப்படியே இருந்தால் சந்தோஷம் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படி சொல்லிட்டு அவங்க கிஸ் பண்ணுறாரு. அப்பா ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன், இல்லை ஃபீல் பண்ணுறேன். உன் காதலை சொல்ல நீ எவ்வளோ நேரம் நீ எடுத்துக்கிற. எனிவேஸ் உன் காதல் ஸ்டேபிளாக இருந்தால் சந்தோஷம். நீ தானே சொன்ன நான் மட்டும் உனக்கு காதலிக்கலைன்னா அரசரை போய் கல்யாணம் பண்ணிக்கோ. யார் வேணான்னா அவருக்கு தான் ரொம்ப நிறைய பதவி இருக்குதுன்னு சொல்கிறியே, இப்போ கல்யாணம் பண்ணிக்கோ. கல்யாணம் பண்ணிப்பேன், அதுக்கப்புறம் நீ அழக்கூடாது. அழமாட்டேனே, நீ போய் கல்யாணம் பண்ணிக்கோ, அவனே போய் கல்யாணம் பண்ணிக்கோ, போ போ. உனக்கு நான் வேணாம்ல, வேண்டாம். நிஜமாக நான் வேணாம்ல, வேண்டாம். அப்போ நான் அரசனை கல்யாணம் பண்ணிக்கோ போ. அப்புறம் அழக்கூடாது, மண்டபத்தில் வந்து அழமாட்டேன். பொண்ணுக்காகவே நான் கல்யாணம் பண்ணி காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டீங்க. ஜிமின் அப்படியே உங்களையே பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்ருக்காரு. பையன் என்னது, அதான் போன்னு சொல்லிட்டால, அப்புறம் எதுக்கு என்னை கூப்பிட்ற? உன்னை கூப்பிட்டது இப்போ அரசனா? ஓ சொல்லுங்கள் மன்னா, என்ன மரியாதை சார்? வயன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன். ரொம்ப சீன் போடாத, வேலை இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படி என்ன உனக்கு வேலை இருக்கான், எனக்கு பார்க்கணும் அதெல்லாம். போக போக நீயே தெரிஞ்சுப்ப, இப்போ ஆனால் நான் போயே ஆகணும், போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஷோல்டரில் லைட்டாக டேப் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. ரொம்ப தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மூலையில் போய் உட்காந்துட்டு உங்களோட கிஃப்ட்டு, அதாவது அந்த ரிங்கு நீங்கள் பார்த்தீங்களா, இந்த கப்பிள்ஸ் ரிங், அது அப்படியே உங்கள் கையில் இருக்குது. அவன் எவ்வளோ காஸ்ட்லியாக கிஃப்ட் தரான். இது ரோட்டு கடையில் வாங்கினது, அவனோடத்துக்கு இது மதிப்பில்லை தானே. இதெல்லாம் கொடுத்தா தப்பாக எடுத்துப்பானா? எப்படி நான் அதை கை நீட்டி கொடுக்கறது? வேண்டாம், இது நம்மக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே நீங்கள் உங்கள் இதுக்குள்ளேயே மறைச்சி வச்சுக்கிட்டீங்க. இப்போ நைட் ஆகுது, தடபுடலாம் சாப்பாடு வரேங்க, நல்லா வெட்டுன்னு வெட்டிட்டு அப்படியே அப்படியே மிதந்துக்கிட்டு கிடக்குறீங்க. இப்போது அதே மாதிரி உங்களுக்கு நல்லா தூக்கம் வந்திருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா அந்த பட்ஸுக்குள்ளே போய் தூங்க போகிறீங்க. திருப்பி ஓப்பன் ஆகுற மாதிரி இருக்குது. யார் அதுன்னு பார்த்தா ஜிம்மனு. ஹலோ, என்னது, இங்கெல்லாம் வரக்கூடாது, இது லேடிஸ் இடம் அப்படிங்கிறாரு. என்ன உச்சே, உனக்கு எனக்கு கல்யாணம் ஆச்சா, இல்லை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணியா? எதுவும் சொல்லலை, திடுதுப்புன்னு வந்து என் கூட ஒன்றா படுத்தா அதுக்கப்புறம் கையை காலை போடுவோம், ஏதாவது பண்ணிவிடுவோம், அப்புறம் உனக்கு ஏதாவது சேதராயிடும், அதுக்கப்புறம் என்ன தான் நீ ஏதாவது சொல்வேன். நீ தயவு செஞ்சு அந்த இடத்த விட்டு போறியா? போக முடியாது, ஏதாவது பண்ண யார் வேணான்னு சொன்னா? இந்த பதிச்சு நீ பண்ணுறது சரியே இல்லை, என்னாலையும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிருக்கோமோ, அந்த தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு கிளம்பு. போக மாட்டேன்.
நீ இரு, நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டாரு. என்னை விடு, நான் போகணும். இங்கே வந்து உட்காரு. என்னது? இப்போது அந்த பட்ஸ் ஓப்பனில் இருக்குது, அப்படியே காலை விரித்து போட்ட மாதிரி 2 பேரும் அந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க. அப்படியே கை நீட்டுறாரு அவர். என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவரை கையை பார்க்குறீங்க. அப்படிங்கிறாரு. அப்படியே உங்கள் கையை பொறுமையாக அவர் கையில் மேலே வைக்கிறீங்க. அதுக்கு ஜிம்முன்னு அப்படியே உங்களே பார்க்குறாரு. என்ன அப்படியே என்னையே பார்க்குற? என்ன கைதானே கேட்ட? அப்படியே அதை கையை அப்படியே தள்ளி விட்டுட்டு அவரோட தைஸில் வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இன்னொன்று ஒரு ஹேண்டை கொடுக்குறாரு. என்ன கையை நீட்டினா என்ன அர்த்தம்? என்ன என்கிட்ட இருக்குது? அப்படிங்கிறாரு. திருப்பியும் கையை நீட்டிட்டு இன்னொன்று ஒரு கை கொடுக்குறீங்க. அவர் அப்படியே உங்களே முறைக்கிறாரு. அதை டக்குன்னு அவரோட தைஸுக்கிட்டே திருப்பி 2 ஹேண்டு போயிட்டு, என்ன கேட்குறேன் எனக்கு ஒன்றும் புரியல. என்கிட்ட மறைக்கிறல்ல, அதை கூட. நான் என்ன மறைச்சேன்? நான் எதுவும் மறைக்கலையே. நான் என்னத்தை மறைக்க போகிறேன் உங்ககிட்ட? அப்படியே உங்கள் இடுப்பாக பார்க்குறாரு. நீங்கள் டக்குன்னு அதை அப்படியே ஏதோ ஒன்று தான் வச்சு மறைக்கிற மாதிரி இருக்குது கையை. கொடு, அது கொடு. நீங்கள் அப்படியே உங்கள் இடுப்புலேருந்து ஒரு குட்டி கொண்டு சுருக்கு பை மாதிரி இருக்கும், அதை அப்படியே எடுக்கிறீங்க. அதை அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. ஒரு குட்டி நகடப்பா மாதிரி வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. அதில் 2 ரிங் இருக்கிற மாதிரி இருக்குது. இதை அப்படியே நீங்கள் பார்த்துட்டு அப்படியே ஜிம்னை பார்க்குறீங்க. அவர் அதை வெடுக்குன்னு அப்படியே அதை கையில் எடுத்துட்டு, அழகாக இருக்குது, எங்கே வாங்கின? ஹை, உனக்கு எனக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் அவ்வளோ நல்லா இருக்குது. நீங்கள் அதை அவர்கிட்டருந்து வெடுக்கனை வாங்கிட்டு, ரொம்ப நடிக்காத, இதெல்லாம் நீ நல்லா பார்த்துருப்ப, நான் சும்மா சாதாரணமாக தான் இதை வாங்கினேன், அது முதல்ல கொடு. ஹை, 2 பேர் போட்டிருக்க மாதிரி ஒரே மாதிரி இருக்கு, எப்படி? நான் இதை மாதிரி பார்த்ததே கிடையாதே அப்படிங்கிறாரு. இதுவும் நடிப்பு தானே? உன் அரண்மனை வாசல்லே ஒருத்தன் கடையை போட்டு உட்காந்துருக்கான், உன் கண்ணுக்கு தெரிலங்கிறியா? கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வாங்குறீங்க. எனக்கு போட்டு விட மாட்டியா? அது எனக்கு இல்லையா? நீங்கள் அப்படியே அந்த ரிங்கை பார்த்துட்டு ஜிம்மினை பார்க்குறீங்க. என்ன அப்படிங்கிறாரு. நீ போட்டிருக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப விலை மதிப்பாக இருக்கிற மாதிரி, அப்படி இல்லைன்னா ரொம்ப காசு அதிகமாக இருக்கிற மாதிரி. நீ கூட சொல்லியிருக்கியே இதுக்கு வேல்யூவே எனக்கு கண்டுபிடிக்கலன்னு. அப்படி இருக்கிற உனக்கு எத்தனோண்டு இது போதுமா? நான் கொஞ்சம் காசு சம்பாதிச்சு கொஞ்சம் நல்லா அது வரைக்கும் இது என்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை அப்படியே உள்ளே வைக்கிறீங்க. டப்புன்னு உங்கள் ஹேண்ட் அப்படியே பிடிக்கிறாரு. எனக்காக முறையாக நீ என்ன மனசில் நினச்சிட்டு வாங்கி கொடுத்த பொருளை, அது எவ்வளோ கம்மியான பொருளாக, அதோட மதிப்பே ரொம்ப கம்மியாக இருந்தாலும் கூட அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். இந்த பொருள் நீ என் கையில் போடுறதோட அதோட மதிப்பு வேறு என்ன இருக்க முடியும் சொல்லு பார்க்கலாம்? உன் அன்புக்கு நிகர் வேறு ஏதாவது இருக்காடி? போட்டு விடு. இல்லை, போட்டு விடு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டுறாரு. நீங்கள் அப்படியே அந்த ரிங்கை ஒன்றத்தை எடுத்து அவரோட அந்த மோதிர விரல்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதில் அழகாக போட்டு விடுறீங்க. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப யூனிக்காக இருக்குது. ஐ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹேண்டை ஃப்ரண்ட்டில் பேக்கில் அப்படி சொல்லிட்டு வச்சு பார்த்துட்ருக்காரு. அப்படியே கன்னத்தில் வச்சுட்டு அந்த அரண்மனைக்கு போகணும்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை வேணும்னே காட்டுற மாதிரி பேசி காட்டுறாரு.
ரொம்ப பண்ணாத, அதுக்கு அவ்வளோ சீன் கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ முதலத்தை தா அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே அதை தரீங்க. இப்போ அவர் அழகாக உங்கள் கைக்கு போடுறாரு. எப்படி சைஸ் கரெக்டாக வாங்கியிருக்க? பாரு, அவன் மனசுக்குள்ளே அப்படி இருக்கிறதால தான் கரெக்டாக எனக்கு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அவர் உங்கள் கைக்கு போட்டு விடுறாரு. 2 கையுமே அப்படியே பக்கத்து பக்கத்தில் வச்சு காட்டுறாரு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது உங்கள் 2 பேரோட ஹேண்டும். அப்படியே உங்கள் ஹேண்ட் அப்படியே அவர் பிடிக்கிறாரு. ஸோ தட் அந்த 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 ரிங்கு வந்து உங்களோட ரிங்கும் அவரோட கையும் அப்படியே உரசும் போது ஒரு அழகான சத்தம் எழும்புது. அது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு மாதிரி பீங்கான் சத்தம் சொல்லுவாங்களே. ஸோ பீங்கானை நீங்கள் லைட்டாக இன்னொன்று பீங்கானோட உரசினிங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான ஒரு சத்தம் கேட்கும். அதே மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை கட்டி பிடிச்சிட்டு உங்கள் கையை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் கிஸ் பண்ணுறாரு மோதிரத்தோடு சேர்த்து. நீங்கள் அப்படியே அவரே பார்க்குறீங்க. அவரை நீ இதுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ விலை மதிப்பே இல்லாத அளவுக்கு பொருள் வாங்கி கொடுத்தாலோ எது பண்ணாலும் சரி, இந்த மோதிரத்துக்கு நிகர் எதுவுமே கிடையாது தெரியுமா? ஏன் தெரியுமா? அது ஏன் இது எனக்காக நீ முதல் முறையாக வாங்கி கொடுத்தது. இந்த மோதிரத்துக்காக என் உயிரை கேட்டாலும் தந்துடுவேன். என்ன நீ லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்க? லூசா நீ? ஜிம்மன் பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே நீங்கள் டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே முதுகில் அவரோட முதல்ல உங்கள் ஹேண்ட் இருக்கும். அப்படியே அந்த மோதிரத்தை பார்க்குறீங்க. அந்த அளவா இதுக்கு வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட முதுகில் நல்லா டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. அவரும் அதே மாதிரி தான் ஒரு ஹேண்டை அவங்க முதுகில் வச்சுட்டு இன்னொரு ஹேண்டில் எனக்கான வாங்கி கொடுத்தது, எனக்காக வாங்கி கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி அதை பார்த்துக்கிட்டே இருக்காரு அவர் கையில் இருக்கிறத. ஸோ அவ்வளோதான், இதோட இந்த எபிசோட முடிக்கிறேன். அந்நியோ பாய் சராங்கே அம்மி சோபிலா கேட் நிக்கோ நிக்கோ நீ